3வது அதிகாரம் 14 முதல் 16 வரையிலான வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 John chapter 3 verses 14, 15 and 16 வாசிப்போம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உடைய பிரசனத்தை நாங்கள் அனுபவித்தோம். கர்த்தாவே, தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும் எல்லா தடைகளையும் இடையூறுகளையும் கர்த்தர் நீர் அப்புறப்படுத்துவீராக. இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவர், உடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவன் நதி இன்றைக்கு எங்களுடைய தாகம் தீர்க்கட்டும். சீக்கிரத்திலே வருகிறீரே ஐயா, உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக்கத்தக்கதாக இந்த வசனம் இன்றைக்கு எங்களை உருவாக்க உதவி செய்யும். நாங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாக வாழத்தக்கதாய் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நீர் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயங்களையும் பண்படுத்துவீராக. இந்த வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படியே நடக்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களை ஆழங்களுக்கு கொண்டு போகுவீராக. ஆண்டவரே, புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. கர்த்தாவே, அந்த வசனம் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் இருதயங்களில் எழுதப்படட்டும். ஆண்டவரே, முடிவு பரியந்தம் இது எங்களை விட்டு விலகாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தத்தக்கதாய், ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் இன்றைக்கு நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒரு கையில் எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு சகோதர சிநேகம், பிரதர்லி லவ். 1 யோவான் இந்த நிருபம் முழுவதுமே நீங்க பார்ப்பீர்களானா, அவர் சகோதரர்கள் மேல் ஒரு தேவ பிள்ளை எப்படி அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு தயவு செய்து நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் மெதுவாக, அவசரம்லாம் படாதீங்க, மெதுவாக இந்த 5 அதிகாரங்களையும் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசிங்க. ஆவியானவர் நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை இன்றைக்கு கொடுத்தருள்வாராக. குறிப்பாக இந்த 3வது அதிகாரத்தை அப்படி மெதுவாக நீங்கள் வாசிச்சு பாருங்க. இது எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது அதிகாரத்தின் கடைசி வசனத்திலிருந்து அப்படி இந்த 3வது அதிகாரத்தை அவர் அப்படி தொடங்குறத அதனுடைய கண்டினியூட்டியாக இருக்கும் அதை பார்க்க முடியும். 1 யோவான் 2:29, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்படி சொல்லிட்டு 3வது அதிகாரத்தினுடைய, இப்பதான் அதிகாரம் பிரிச்சாங்க, அதனுடைய தொடர்ச்சி தான் அது. நமக்கு புரியுறதுக்காக நான் இதை சொல்றேன். அவர் சொல்றாரு, தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியினாலே அவர் எதிர்பார்க்கிற நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஒரு காரியத்தை தெளிவா வச்சுக்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற அந்த எழுத்துகளுக்கும், ஆவியானவர் தான் பவுலை கொண்டு எழுதின அந்த எழுத்துகளுக்கும், யோவான் நீங்க சொல்ற காரியத்திற்கும், யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்ற காரியத்திற்கும் ஒருபொழுதும் முரண்படவில்லை. மேலோட்டமா வாசிச்சீங்கன்னா என்னங்க இது, அவர் அப்படி சொல்றாரு இவர் இப்படி சொல்றாருன்றத நீங்க ஒருவேளை அப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு நாள் இங்கே இல்லை அங்கே வேர்ட் டபர்னாக்கில் இருக்கும் பொழுது நான் இந்த செய்தியை ரொம்ப தெளிவா சொன்னேன். யாக்கோபு ஏன் இதை சொல்றாரு, பவுல் ஏன் இப்படி சொல்றாரு. ஏன் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, நீங்கள் கிரியைகளினாலே அல்ல, நீ செய்த செயல்களினாலே அல்ல, தேவனுடைய கிருபையினாலதான் நீ ரட்சிக்கப்பட முடியும். நீ தேவன் உன்னை ரட்சித்தது நீ செய்த செயல்களினாலே அல்ல, நீ அதற்காக எதையுமே செய்ய முடியாது, கிருபை தான் உன்னை ரட்சித்தது அப்படின்னு எழுதுவார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது என்ன எழுதுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்,
அவன் கிருபையினாலயா கிரியையினாலயான்னு பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய கிரியைகளினால இதை வெளிப்படுத்தினான்னு அவர் எழுதுவார். ரெண்டுக்கும் முரண்பாடே கிடையாது. நான் மறுபடியும் இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். பவுல் சொல்றது ரூட்டு, யாக்கோபு சொல்றது ஃப்ரூட். பவுல் கிருபையினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்றதையே தான் யாக்கோபுன்னு சொல்றாரு. யாக்கோபு சொல்ற பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருப்பன்னா உன்னிலிருந்து வரக்கூடிய செயல்கள் எல்லாமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கிற காரியங்கள், உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய பேச்சு ஒவ்வொன்றுமே கிருபையினாலே நீ ரட்சிக்கப்பட்டதற்கு ஏதுவாக அதை வெளி காண்பிக்க கூடியதாக இருக்கும். கரங்கள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏங்க, நான் என்ன தேவன் உங்களை என்னை ரட்சித்தது நம்முடைய செயல்களினாலே அல்ல. நான் போனேன் பழனிக்கு 11 காவடி எடுத்தேன், அதனால ஆண்டவர் என்ன ரட்சித்தாருன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் போனேங்க வேளாங்கண்ணி மாதாவுக்கு கொடியேற்றுறதுக்கு தலைகீழ நின்று அதனால ஆண்டவர் என்ன ரட்சித்தாருன்னு சொல்ல முடியாது. நான் ஊருக்கெல்லாம் தான தர்மம் கொடுத்தேன், அதனால ஆண்டவர் என்ன ரட்சித்தாருன்னு சொல்ல முடியாது. நான் ரொம்ப பக்திமானாவே வாழ்ந்தேங்க, நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி எந்த பாவமும் என்கிட்ட இல்லை, அதனால ஆண்டவர் என்ன ரட்சித்தாருன்னு சொல்லவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களாலே உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எல்லாம் ஆண்டவர் கொடுக்குற அந்த ஈவுக்காக, கிஃப்ட்டுக்காக கரங்கள் ஒருத்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கிஃப்ட் எங்க இருக்க ஒருத்தர் கூட அசட்ட பண்ணிடவே கூடாது. கவனிங்க, பெரியவங்களோ சின்னவங்களோ, தேவன் கிருபையாய் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்கிறதுக்கு அவர் கொடுத்த விலைக்கரையும் தம்முடைய குமாரனுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை இந்த பூமியில சிந்த வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்திற்காக நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த ரத்தத்தை ஒருவரும் ஒருபொழுதும் அசட்ட பண்ணவே கூடாது. இப்போ யாக்கோபு என்ன எழுதுறாரோ அதே மாதிரி தான் இங்க யோவானும் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இங்க பார், இந்த வசனத்தை வாசிங்க. இப்போ 2:29, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும், இப்ப நான் அவர்ல பிறக்கிறதற்கு நீதியை செய்யல. நல்லா கவனிங்க, நான் நீதியாய் நடந்ததுனால அவர்ல பிறக்கல, அவர்ல பிறந்துட்டேன், அதனால நீதியான கிரியைகளை செய்கிறேன், செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அதிகாரத்தை அவர் தொடங்குறார். இந்த 3வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒண்ணு, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனிடத்தில் அன்பு செலுத்தி தான் தீரணும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதன் எப்படி நடக்கணும்னு காட்டுறாரு. அதன் பிறகு தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிற ஒரு மனிதன் தன்னோடு இருக்கிற சக விசுவாசியை, தன்னுடைய சகோதரனை சகோதரியை நேசித்து தான் தீரணும், அப்படி இல்லைன்னா உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளுகிறாய் என்று திட்டும் தெளிவாக அழகாக நமக்கு முன்பாக படம் பிடிச்சு அப்படி காட்டுறார். கர்த்தர் பிள்ளைங்க, தயவு செய்து நான் இன்னைக்கு சொல்ற வார்த்தையில் ஒன்றை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஆவியானவர் இன்றைக்கு சபையோடு கூட இடைப்படுவாராக. ஏன் இயேசு வர்றாருங்க, நாங்கள் எல்லாம் போறோம், கண்டிப்பா போகணும், என்னுடைய ஆசை அது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவனாக நிறுத்தும்படி என்று அந்த பவுல் எதை சொன்னானோ அதே பாரம் ஆசையும் ஒரு போதகனாக எனக்கு உண்டு. அந்த பாரம் உண்டு. ஆனா அந்த பாரம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டுமே ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கவனிப்பது ரொம்ப நல்லது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஒரு நியாயசாஸ்திரி வர்றான். நியாயசாஸ்திரி வந்து, ஆண்டவரே, கற்பனைகள்லாம் பிரதானமான கற்பனை என்னதையா? நீங்க மத்தேயு 22வது அதிகாரத்திலையும் வாசிக்க முடியும், மார்க் 12வது அதிகாரத்திலையும் வாசிக்க முடியும். வேணா அது ஒன்னா வாசிடலாமே. மத்தேயு 22வது அதிகாரம் 38 வாசிங்க. மேத்யூ சாப்டர் 22, மத்தேயு 22:35 இருந்து எல்லாரும் எடுங்க. மேத்யூ சாப்டர் 22 from verse 35 வாசிங்க. அப்பொழுது நியாயசாஸ்திரிகளிலே ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது, ரொம்ப முக்கியமான கற்பனை எது ஆண்டவரே, கட்டளை எது ஆண்டவரேன்னு வந்து கேட்கறான். இப்ப ஆண்டவர் பதில் சொல்றார். கவனிக்கணும், அவனுக்கு மாத்திரம் பதில் சொல்லல, உங்களுக்கு எனக்கும் தான் பதில் சொல்றார். வாசிங்க இப்போ. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஆஃப் அ குவார்டரா ஃபுல்லா, சரி,
அது மறந்துடவே கூடாது. இந்த முழு இருதயம் ஒன்று இருக்கு தெரியல, அது 99.9 கிடையாது, 100. அதானே? ஏன்னா அவர் நமக்கு தர்றது எல்லாமே 100 தான். அவர் 99.9 கிடையாது. நானும் சில நேரம் அப்படி விளம்பரங்கள்லாம் பார்க்கறது உண்டு, அங்கங்கே ஒட்டியிருப்பான். டெட்டால் கில்ஸ் ஜெம்ஸ் எத்தனை 99.9 எஸ்கேப் ஆயிடுறது. 99.9% உங்களை சுத்தப்படுத்தும். ஏன் சுத்தப்படுத்தல கோர்ட்டில் கேஸ் போட்டேன்னா அதனால தான் நான் 0.01 போட்டிருக்கேன்ல, அப்படி எஸ்கேப் ஆயிரு. ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் 99.9% உங்களை கழுவி சுத்திகரிக்கணும் போடவே இல்லை. வேதம் சொல்கிறது அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் 100% உங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கறது எல்லாமே அப்படிதான் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆளிலே சொல்லுவோமா? அவர் அப்படி எல்லாத்தையுமே 100% கொடுக்கறதுனால நம்மகிட்ட எதிர்பார்க்கறது 100% தான் எதிர்பார்ப்பார். சில பேர் பாருங்க, ஆண்டவருக்கு என் இருதயத்தை கொடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் அவருக்கு, அதோடு நிறுத்திக்கோ. நெக்ஸ்ட் வேற உனக்குன்னு பேச வெள்ளம் இருக்கக்கூடாது. அது முழு இருதயமே கிடையாது. உண்மைதானே? சில பேர்ட்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவர், அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம். இப்ப வாசிங்க, எல்லாரும் வாசிக்க சொன்னேன். தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறா. இப்படி சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்தால் 2 பாட்டு அப்படி பாடிட்டு போயிடலாம். சிங்கிங் ஐ லவ் யூ லோ, அப்பா நான் நேசிக்கிறேன். இப்ப டப்புன்னு சொல்லிட்டார். அடுத்த வருஷத்தை வாசிங்க. இது முதலாவது கற்பனை. 2வது கற்பனைன்னு சொல்லலை இப்ப அவரு. இது எப்படி இருக்குதோ இதே போல இருக்கிற இந்த கற்பனை வாசிக்காதீங்க. அது கற்பனையாவே உங்களுக்கு புரியாதுன்னு கட்டளைன்னு வாசிங்க. ஆண்டவர் சொல்றது அதான் கமாண்ட்மெண்ட். அது இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கட்டளை என்னவென்றால், நீ வாங்கிட்ட அன்பு கூறுவது போல என்பதே. இந்த 1 யோவான் 3வது அதிகாரத்திலையும் யோவான் இதை தான் சொல்றார். 1, நீ தேவனிடத்துல முழு மனதாய் அன்பு கூறணும். அன்பு கூறணும், உன் லைஃப் எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். இதற்கு ஒப்பான 2ஆம் கட்டளை, அதையும் பின்னால் உள்ள வசனங்களை அழகாக போட்டு வந்துட்டே இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றதான் அவர் அங்க அழகா படம் போட்டு காட்டுறார். உதாரணத்திற்கு 6வது வசனத்தை வாசிங்க. 1வது குறிப்பை எழுதிக்கங்க. தேவனிடத்திலே அன்பா இரு, அல்லது தேவனிடத்திலே நாம் காண்பிக்கிற அன்பு. 6வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:6. அவரில் இப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்க கரெக்டா? இந்த பாவன்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இப்போ போனோம்னா இன்னைக்கு முடியாது. நம்ம அதெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது அநீதி எல்லாமே பாவம்தான். உண்மையா இல்லையா? இங்கதான் இருக்கிறவங்களாம் ஒரு அழையில சொல்லுங்க. ஆமா, பாவம் என்ன? நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினர் பெற்றவங்க நான் நம்புறேன். நல்ல சுத்த மனசாட்சியோட வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது, ஆண்டவரே நான் இப்படி கொஞ்சம் பேசிக்கிட்டுமான்னு கேளுங்க. அவர் மனப்பூர்வமா பண்ணுப்பா அப்படின்னாரு, நீங்க தாராளமா பண்ணுங்க. அப்படி வேண்டான்னு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் உள்ள கொடுத்தா கூட தயவுசெய்து அது செய்யாதீங்க. அதுதான் பாவம். உண்மையா இல்லையா? 2 பேரும் உட்காந்து பேசுறோம், குசு குசு குசு. அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் திரும்பி, ஆவியானவரே அவனை பத்தி பேச போறேன், அவளை பத்தி கொஞ்சம் பேச போறேன், பேசிக்கிட்டுமா? அவர் சரின்னு சொல்லுவாரா? சரின்னு சொல்ல மாட்டாரு? சொல்லுங்க பாப்பா. அப்ப செய்யக்கூடாதுல்ல? எல்லாமே செய்யக்கூடாதா? உண்மையில பாத்தீங்கன்னா விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கிற பிரியம், அதுல 99% ஆவியானவர் பிரியப்படுறதே கிடையாது. அடிச்சு விட்டுறது. இங்க யோவான் அதை தான் பேசுறாரு பாருங்க. சரி, இப்போ வசனம் சொல்லுது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? இயேசுவுக்கு பிரியமா, அல்லது தேவனுக்கு பிரியமா, அல்லது தேவனிடத்துல 100% முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரிடத்துல அன்பு கூறுகிற அந்த அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனம் சொல்லுது, நான் ஒவ்வொரு நாளும் அவரிலே நிலைத்திருக்கிறதுக்கு பேர் தான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கவனிக்கணும், என்னுடைய பெயர் கிறிஸ்தவன் என்று வைத்திருப்பதனாலே அல்ல, நான் ஏதோ ஒரு நாளில் சும்மா வேதத்தை எடுத்து அல்லது ஆராதனைக்கு போய் ஏதோ ஒரு 2 டிராக்ட் கொடுக்கறதுனால அல்ல,
உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசுவிலே நிலைத்திராவிட்டால் அவருக்குள்ள இருந்து வர்ற ஜீவன் நமக்குள்ள வரவே வராது. அப்படி வராத பட்சத்திலே நாம் பாவம் செய்கிறவர்களா இருப்போம். பாவத்தை நம்மால் ஜெயிக்க முடியாது. இங்க யோவான் தெளிவா எழுதுறாரு, நீங்கள் அவரிலே நிலைத்திருப்பீர்களே ஆனால் ஒரு நாளும் உங்களால் பாவம் செய்யவே முடியாது. இப்போ நான் பாவத்தில் தடுமாறிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் அவரில் நிலைச்சிருக்கிறதுல கொஞ்சம் எனக்கு தடுமாற்றம் இருக்குன்னு அர்த்தம். வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிங்க. நான் எப்பொழுதெல்லாம் பாவத்திற்கு தடுமாறன்னு தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையிலே நிலைத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை நீர் எனக்கு ஒவ்வொரு நாளும் தருவீராக. அந்த அனுபவம் எனக்கு வேணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவரில் நிலைத்திருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால விலை கொடுத்து நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புத்தகத்திலே கிறிஸ்துவனுடைய நீதி என்று எவையெல்லாம் சொல்லுகிறாரோ, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன ஒவ்வொருவருமே அந்த நீதியோடு வாழ்வதற்கு நாம் ஆசைப்பட்டு தான் தீரணும். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய வருகைக்கு, நான் ஆராதனை சொன்னது போல, ஆண்டவருடைய வருகைக்கு நான் காத்திருக்கிறேன். உண்மைதான். இனிமே அல்ல, ஏற்கனவே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். மாறினாலும் கூட அவருடைய வருகைக்குன்னு காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். வாசிக்கலாம் 1 யோவான் 2வது அதிகாரம். 1 யோவான் 2வது அதிகாரம், மன்னிக்கணும் 3வது அதிகாரம். 1 யோவான் 3வது அதிகாரத்திலே 5வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அவர் முதலாவது வருகை சொல்லிட்டார். கரெக்டா? இப்போ 3வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். இனிமே எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. இனிமே இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, நான் இப்பொழுது இருக்கிறது முதலாவது இயேசு எப்படி வெளிப்பட்டாரோ அப்படி இருக்கிறேன். முதலாவது இயேசு எப்படி வெளிப்பட்டாரோ, மாம்சத்தில் ரத்தத்திலையும் வெளிப்பட்டாரு. இனிமே எப்படி இருப்பேன்னு தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரியும், நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை நான் 2வது முறை சொல்றேன், மனசுல வச்சுக்கங்க. 3வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு வெளிப்படும் பொழுது அவரை நாம் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாகவே மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டோன்னா நாம இயேசு மகிமையில எப்படி சொல்றது, பூட்டின வீட்டுக்குள்ள வந்தார் அப்படி நாம நினைச்சிருவோம். ஆனா இந்த இடத்துல யோவான் எப்படி திரும்ப எழுதுறாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க, நல்ல புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன். 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கைய? இயேசு வரும்பொழுது அவரை நான் தரிசிக்கணும், அவருக்கு ஒப்பாகவே நான் வாழுவேன் அப்படின்னு இந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் யாரா இருந்தாலும் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் அவன் சுத்திகரித்து கொண்டான்னு போடல, சுத்திகரித்து கொள்ளுவான்னும் போடல. அவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஒவ்வொரு நாளும் அது நடந்துகிட்டே இருக்கணும். எனக்குள்ள ஒரு ஆசை வரணும். என்ன ஆசை? ஐயோ, நான் தரிசிக்க போகிறவர் பரிசுத்தமானவர், பரிசுத்தரை நான் தரிசிக்க போகிறேன், மகிமையின் தேவனை தரிசிக்க போறேன். நான் இந்த பூமியிலே வாழுகிற வரையிலும் நானும் இதே விதமாக என்னை சுத்திகரித்துக் கொள்வது அவசியம். என்ன சுத்திகரித்து கொள்வது ரொம்ப அவசியம். உதாரணத்திற்கு இயேசுனுடைய வருகை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு உதாரணத்தை கூட ஆண்டவர் சொன்னார். மேத்யூ சாப்டர் 25, மத்தேயு 25வது அதிகாரத்தில். கவனம், யார் கவனம் எங்கும் திரும்பிடக்கூடாது. முக்கியமான காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். மத்தேயு 25வது அதிகாரத்தில் 10 கனிகளை குறித்து ஆண்டவர் பேசுறார். இந்த 10 பேருமே மணவாளனுடைய வருகைக்கு ஆவலா இருந்தவங்க. எதிர்பார்த்து காத்திருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். 10 பேருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. 10 பேருமே போயிட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது 5 பேர் மாத்திரம்தான் மணவாளனோடு அறைக்குள்ளாக பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இயேசுனுடைய வருகையில போவேன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கலாம், எல்லாம் அட்டன் பண்ணலாம், எல்லாம் வீட்டில் பக்தி பாடல்களா ஓடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் எடுக்கலைன்னா என் லைஃப்ல நான் மற்றவர்களை போலவே சாதாரணமாகவே வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்றவர்களை விட
அவருடைய வருகையிலே எது இதெல்லாம் எனக்கு தேவைப்படும், எந்த நேரத்தில் எப்படி நான் செயல்பட வேண்டும் என்று இதை குறித்த கவனம் இல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களை கன்னிகைகள் என்று சொன்னாலும் சரி, நாங்கள் இயேசுக்கு எதிர்கொண்டு போக போறோம்னு ஊரெல்லாம் டமாரா அடித்தாலும் சரி, அவர்கள் அவருடைய வருகையிலே கைவிடப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாரி, நான் சொல்ற வசனங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். நான் ஒன்றும் சுயமாக பேசவே இல்லை, உங்களுக்கு வார்த்தைகளை மாத்திரமே காண்பிச்சிடுறேன். இதுவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது தான். இப்போ நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படித்தானே போட்டிருக்கிறார். 1 யோவான் 3:1 வாசிங்க பார்ப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். ஏங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் நான் அழைக்கப்படுறோமே, இது என்னுடைய முடிவு கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வருகையிலே அவருக்கு ஒப்பா இருக்கும்படி மாறுவதற்கு பேர் தான் இந்த மகிமையின் அனுபவம். இப்ப நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றேன்ல, இது மாத்திரம் முடிவு அல்ல. இது என்ன ப்ரீகேஜில் போட்டிருக்கிற அட்மிஷன் மட்டும்தான். அவங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, இங்கே இருக்கிற எல்லாருமே சிலர் ப்ரீகேஜில் இருக்கலாம், சிலர் எல்கேஜியில் இருக்கலாம், சிலர் யூகேஜியில் இருக்கலாம், சிலர் என்ன 10th பாஸ் பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறது ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் சொல்கிறேன், போயிருக்கலாம். ஆனால் அதற்காக நான் முதிர்ச்சி அடைந்தேன், கிறிஸ்துவனுடைய நிறைவான நிறைவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னு இங்கே இருக்கிற எவரும் சொல்லவே முடியாது. ஆனால் சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் நானும் வளரணும்னு சொல்லித்தான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை என்னை உள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் அதெல்லாம் ஆண்டவர் செய்கிறது உண்மைதான். வேதம் சொல்லுகிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திற்கு முன்பதாக உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் நிறுத்தம் வல்லவராகி அவர் தானே பிரதர் செய்யணும், நான் என்ன பிரதர் செய்யணும்? வாசிடலாம். இந்த முரண்பாடுகள்லாம் உங்களுக்கு காண்பிச்சிடுறேன். இதை நீங்க முரண்பாடாவே நினைக்க கூடாது. அவர் பங்கை அவர் செய்கிறார். எனக்குள் ஒரு ஆசை இருக்கணும், எனக்குள்ள ஒரு முயற்சி இருக்கணும், எனக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில போடணும். வாசிக்கலாம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:3. நல்ல வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. பவுல் என்ன திரும்ப சொல்றாரு, ஒன்னுல நற்கிரியை தொடங்கினார்ல, அவர் கடைசி வரைக்கும் முடிய நடத்திட்டு வருவார். 100% உண்மை. நீங்களும் நானும் சுய பலத்தால் நிற்க முடியாது. இதை சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி 2வது அதிகாரத்திற்கு வாங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம். உங்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்றேன். நான் தேவனிடத்துல காண்பிக்கிற அன்பு, பாவத்திற்கு விலகி வாழும்படி என்னை தூண்டுகிற அந்த அன்பு, இதுல என்னெல்லாம் என்னுடைய காரியம் இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அங்க சொல்றாரு, உங்களிலே நற்கிரியை தொடங்கின அந்த தேவன் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வர உதவி செய்வார்னு போடல, அவரே நடத்தி வருவார்னு போட்டிருக்கு. அவரே நடத்தி வருவார். இப்ப ஏன் எஃபர்ட் எங்க பிரதர் வந்துச்சு? அப்படி 2வது அதிகாரம் 12. எல்லாரும் எடுங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். சில பேர் ஆண்டூருக்கு கீழ்ப்படுகிற, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்றது. வாலிப பிள்ளைகளை கையை வைத்து காட்டுங்க. சில பேருக்கு நான் வாலிப பையனானே டவுட்டு. கவனிங்க. இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நான் ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படிவேன். சரி, கேட்டால் நான் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேங்க, அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படுகிறதே இல்லை. அதல்ல வாழ்க்கை. சரி, கவனிங்க. இப்போ பவுல் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இந்த நேரத்தில் கூட அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற யாரு பிரயாசப்படணும்? தேவனா நீங்களா? ஆண்டவரா நீங்களாங்க? யார் பிரயாசப்படணும் சொல்லுங்க. நான் தான் பிரயாசப்படணும். அப்படியே சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லிடுறாரு, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் அவர் உண்டாக்கி
கொடுக்கிறாரு. நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் இது வேணும் இது வேண்டான்ற எண்ணத்தை அவர் கொடுக்கிறாரு. அது வேணும் வேண்டான்றத தூக்கி போடுறதும் கையில் எடுக்கிறதும் உங்க கையில் என் கையிலையும் கொடுத்துட்டார். பிரதர், கர்த்தருடைய வருகையில் நம்ம எல்லாரும் போவோம். பாடும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு பாரு. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அவர் வரதான் செய்கிறாரு. நாம் ஆயத்தமாகணுமே. நாம் ஆயத்தமாகுமே. நான் இஷ்டம் போல எல்லாத்தையும் செய்வேன், அவருடைய வருகையில் நான் போவேன்னு சொன்னேன்னா அதை விட நல்லா கவனிங்க, அவர் இருந்த வண்ணமாகன்னு வசனம் சொல்லலை. அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வெளிப்பட்டார், அப்படி போடல. இப்பொழுது அவர் இருக்கிறார மகிமை அடைந்தவராக, அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னைக்கு இந்த பாவமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஆமென். நான் அவரில் நிலைத்திருக்கிறவனாக வாழ வேணும். இன்றைக்கி எல்லாரும் சொல்லிடுவாங்க, நம்ம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள் தான். அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறத கேட்குறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? நம்ம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள், நம்ம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள் வேதம் ஒரு நாள் சொல்லவே இல்லை. நம்ம எல்லாரும் தேவனாலே படைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். அது ஒரு நாள் சந்தேகம் இல்லை. நான் சொல்றது, மனுஷனா இருக்கிறவன் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லவே முடியாது. அவர் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் காண்பிச்சிருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாக வாழணும். வேணா வாசிடலாம் ஒரு வசனத்தை. 1 யோவான் 3:9. 1 John chapter 3 verse 9. தேவனால் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அடுத்தது 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இப்ப வேதமே சொல்லுதா சொல்லல? எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள்னா சொல்லுது. ஏங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் பைபிள் சொல்லுதா? பைபிள் சொல்லவே இல்லை. பைபிள்ல தேவனுடைய பிள்ளைகள்னு ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க, பிசாசு பெத்ததுன்னு ஒரு கேட்டகரி இருக்குதான் செய்யுது. சரி, இவரு தான் அப்படி சொல்றாரு. ஆண்டவர் இயேசு எப்படி சொன்னார் பாருங்க. அதை எடுத்துடலாமா, வாசிடலாமா? யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். John chapter 8 verse 44. வாசிங்க, கரெக்டு தான். இதை நம்ம சொன்னோன்னா அவங்களுக்குலாம் கோவம் வந்துடும். கரெக்டா? நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்றார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய பிசாசனுடைய இச்சையின் செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். போதும். இதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் 1 யோவான் 3, 8, 9 வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு பிசாசனுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு தான் வெளிப்பட்டார். இன்னொரு இடத்துல சொல்றாருந்தா, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எது நம்மை அடிமைப்படுத்துகிறதோ, எதெல்லாம் நான் விட முடியலன்னு தவிக்கிற அளவிற்கு என்னை பிடித்து வைத்திருக்கிறதோ, அதனுடைய முதுகெலும்பை உடைக்கத்தக்கதாக இயேசு வெளிப்பட்டார். அதனால நீங்களும் நானும் இந்த உலகத்துல பாவம் இல்லாமல் வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்றாருந்தா, அந்த 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். இப்போ ஒவ்வொரு முறையும் அது பாவம் எந்த ரூபத்திலும் வந்துட்டு போட்டோம், வரும்பொழுதெல்லாம் நாம் ஒன்று சொல்லலாம், நான் தேவனாலே உண்டாயிருக்கிறேன். ஆமென். வாசிங்க. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளெல்லாம் அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். 2வது குறிப்பு. முதலாவது சொன்ன தேவனிடத்திலே நாம் செலுத்துகிற அன்பு. 2வது குறிப்பு, நான் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவனாயிருந்தால் என்னுடைய சகோதரர்களிடத்திலும் நான் அன்பு செலுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். உண்மையா இல்லையா? அப்படி வாங்க வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம். எவ்வளோ முக்கியமானது பாருங்க. நீங்கள் நானும் இயேசுனுடைய வருகையில இயேசு சந்திக்கணும்னா இது இல்லாமல் கண்டிப்பாக சந்திக்கவே முடியாதுன்னு யோவான் எழுதுறார். ஏங்க, பாவம் இல்லாமல் நான் வாழ்கிறேன், பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஆனால் பின்னால் நிறைய காரியம் அப்படியே நாச்சம் எடுத்து கிடக்குதே, புறையோடி போயிருக்குதே. அதெல்லாம் இன்னைக்கு நாம் சுத்திகரிக்கிறதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இதெல்லாம் விட்டுட்டு நான் இயேசுனுடைய வருகையில் போவோம் நாம் நம்பிட்டு இருப்போமானால் நம்மை விட நம்மையே வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள் வேற யாரும் இருக்கவே முடியாது.
தயவு செய்து கவனிங்க. அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 3வது அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். இப்ப பாவம் செய்யாம நான் வாழ்றேன், பரிசுத்தமா வாழ்றேன். ஏன்? தேவனுடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறபடினாலே. கரெக்டா? 9வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யவே மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இது தேவனுக்கு பொறுத்த மட்டிலும். இப்படியே நிறுத்தியிருந்தார்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்படி நிறுத்தல, தொடர்ந்து எழுதுறார். வாசிங்க இப்போ அந்த வசனத்தை. நீதியை செய்யாமலும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, நான் நீதினாலே ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட்டனா நீதியான கிரியைகள் செய்யணும். இந்த நீதியான கிரியைகள் என்ன தெரியுமா போட்டு வச்சிருக்குது? வாசிங்க. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிலே அன்பு கூறாமலும் இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, அவன் தேவனால் உண்டா. இங்க தான் குண்டு தூக்கி போட்டார். இது வரைக்கும் வண்டி நல்லா போயிட்டு இருந்துச்சே. ஏங்க, நான் தேவனால் உண்டானவன் சொன்னா நான் பாவம் செய்ய மாட்டேன். இப்ப நான் சகோதரனிடத்துல அன்பு கூறலனா, யோவான் எழுதுறாரு, நீ பாவம் செய்கிறவனா இருக்கிறாய். இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கிறதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். உதாரணத்திற்கு, என்னுடைய சகோதரனிடத்திலே, என்னுடைய சக விசுவாசிகளிடத்திலே நான் அன்பா இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஆலோசனை அல்ல, அது அவருடைய கட்டளை. உதாரணத்திற்கு, ஒரு நாள் ஆண்டவர் தம்முடைய இறுதி ராப்போஜனத்திற்கு முன்பதாக, அவருடைய மரண நேரம் சமீபமாயிடுச்சு, சிலுவையில் அவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப யோவான் 13வது அதிகாரத்தில் அவர் தம்முடைய சீஷர்களுடைய பாதங்களை எல்லாம் கழுவுகிறார். தன்னுடைய இடுப்பில் ஒரு சீலையை கட்டி கொண்டு, ஒரு டவலை கட்டிக்கிட்டு அவர் எல்லா சீஷருடைய பாதங்களையும் கழுவுறார். கழுவிட்டு அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. கடைசி நாட்கள் உள்ள காரியங்கள்லாம் அப்படியே ஒவ்வொன்றா விளக்கிட்டு அவர்களோடு தாம் இருப்பதையெல்லாம் சொல்லி திடப்படுத்திட்டு, இந்த வசனத்தை வாசிச்சிங்களா? யோவான் 13:34, ஜான் சாப்டர் 13 verse 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர், வாசிங்க, நான் உங்களிலே அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற ஒரு புதிய கட்டளையை, இது கட்டளை, மறுபடியும் சொல்றேன், ஆலோசனை கிடையாது, புதிய கட்டளையை கொடுக்கிறேன். அவருக்கு நல்லா தெரியும், இங்க 2 வண்டி இருக்குது, இந்த வண்டி எப்படி, நீ தான் பெரியவன் நான் தான் பெரியவன் சண்டை போடுற வண்டி. இங்க ஒரு வண்டி இருக்குது, அது எப்படிப்பட்ட வண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஒரு ட்ராக்ல போனா இன்னொரு ட்ராக்ல இது போகும். நம்ம என்கிட்டலாம் வந்து சில பேர், பிரதர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, இங்கே இருக்குது அங்க இருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழி எனக்கு இருக்குது பாரு, சொல்லி தப்பிச்சுக்கலாம். கவனிங்க கவனிங்க. இப்ப இயேசு சொன்னாரு, நான் உங்ககிட்ட எப்படி அன்பா இருக்கிறேனோ, அதான் அர்த்தம். எப்படி அன்பா இருந்தாரு? எப்படி அன்பா இருந்தாரு? முதுகுல குத்துறவன் தெரிஞ்சா கூட அவனை நாமளா இருந்தா சொல்லியிருப்பான், துரோகி, 3 வருஷம் உனக்கு சோறு போட்டு 3 வருஷம் உனக்கு கனத்தை கொடுத்து முதுகுல குத்திட்டேடான்னு சொல்லியிருப்போம். அவர்ல சிநேகிதனே, நல்லா கவனிங்க, இந்த அன்பை நீங்கள், ஆண்டவர் உள்ள கசப்பை வச்சுட்டுலாம் காட்டியிருக்க மாட்டார். பல்ல கடிச்சிக்கிட்டு சிநேகிதனே, ஏன்னா பின்னால் என்னை பற்றி எழுத வேண்டியிருக்குத, கொஞ்சம் நல்லதாக எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்க மாட்டார். அவருடைய உள்ளம், அவருடைய இன்னர் கேரக்டரே அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா கவனிங்க. இப்போ யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது வெறுமனே சகோதரன் மேல இருக்கிற அன்பு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள அன்பா சொல்லல. நீ சகோதரன் மேல அன்பா இல்லனா இருட்டுல நடக்கிற, நீ சகோதரன் மேல அன்பா இருந்தா வெளிச்சத்தை நடக்கிறன்னு சொல்லல. நீ சகோதரனிலே அன்பா இல்லைன்னு சொன்னா செத்தவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அதான் ரொம்ப கொடுமை. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம். வாசிங்க வாசிங்க வாசிங்க, எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க, வாசிங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு செய்தி, வேற வழி இல்லை. நம்மள இயேசு அருகில் போகும் எதுக்கு நம்மளை ஏமாத்திக்கிட்டு. வாசிங்க. நாம் சகோதர இடத்துல அன்பு கூறுகிறபடியால்
இப்போ முன்னாள் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது நீ இருட்டில் நடக்காதவனா இருக்கிறேன்னு எழுதுறாரு, அதை அப்புறம் வாசிக்கங்க. ஆனால் இங்கே பர்டிகுலராக சொல்லும் பொழுது நாம் சகோதர இடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கோம் என்று அறிந்திருக்கிறோம். வாசிங்க இன்னொரு முறை வாசிங்க. மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். புயல் அப்படியே ராமநாதபுரம் பக்கத்தில் நிலை கொண்டிருக்குதுன்ற மாதிரி சகோதரனிடத்தில் அன்பு கூறதன். இங்க பாருங்க, பிரசங்கத்துக்கெல்லாம் பண்ணலைங்க, நான் பின்னால் உங்களுக்கு நிறைய முக்கியமான காரியங்களை காட்டுறேன் பாருங்க. சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் அவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான் சொல்லிட்டு இப்ப வாசிங்க. தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் யாரா இருந்தாலும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்கு இல்லை. நீங்க கொலைலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க போய் வேதம் சொல்லுகிறது கொலை செய்யாதிருப்பையாக. நீங்க கொலை செய்யணும்னு அவசியமே இல்லை. அடுத்தவன் பேரை கெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்வோமே ஆனாலும் அது அவனை அல்லது அவளை கொலை செய்யக்கூடிய ஒரு பாவம். சிம்பிள்ங்க. இந்த கேரக்டர் அசசினேஷன் ஒன்று சொல்றாங்க பாருங்க. நம்ம பாருங்க ரொம்ப சாதாரணமாக பேசிடுவோம். ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யட்டும். பாருங்க, இயேசுனுடைய வருகையில் நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன். பரிசுத்தமாக வாழ்றேன், விபச்சாரம் செய்யறதில்ல, வேசித்தனம் செய்யறதில்ல. ஆனால் மற்றவர்களை பற்றி நான் பேசுகிற பேச்சு இருக்கு தெரியுமா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே அப்படிதான் போட்டிருக்குது. தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் யாரா இருந்தாலும் அவன் மனிதனுடைய கொலைபாதகன் மாத்திரமல்ல, அவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். இதுக்கு என்ன தெரியுமா கம்பேர் பண்றாரு? அப்படி வாசிங்க முன்னால் உள்ள வசனத்தை, 12வது வசனம், 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? ஒரே தாய் வயிற்று பிள்ளைங்க, அதான் ரொம்ப முக்கியம். தகப்பன் ஒரே தகப்பன் தான். எப்படி ஆதாம டேடின்னு 2 பேருமே கூப்பிட்டாங்களோ, இன்னைக்கு அந்த பிதாவையும் நாம டேடின்னு எல்லாரும் கூப்பிடுறோம். பகைக்கிற நாமும் கூப்பிடுறோம், நம்மளால பகைக்கப்படுறவங்களும் கூப்பிடுறான். உண்மைதானே? 2 பேருமே ஒரு டேடின்னு தான் கூப்பிடுறோம். வாசிங்க இப்போ. அவன் எது நிமித்தம் காயினை கொலை செய்தான்? தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம் தான். இப்ப காயின் ஒண்ணு பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? தேவன் என்னுடைய காணிக்கையை ஏத்துக்கல, ஆதாமுடைய காணிக்கையை ஏத்துக்கிட்டாரு. என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை அழகா அவன் சீர் செஞ்சிருந்திருக்கலாம்ல. இப்ப நான் அங்க இருக்கிறேன், பிரதர் ஜான்சன் அங்க இருக்கிறார். அவர் ஒரு காரியத்துல தேவன் உயர்த்துறாரு, ஆசீர்வதிக்கிறார். இப்ப நான் என்ன தெரியுமா செய்யணும்? ஐயோ ஜான்சன் பிரதரா, நான் பார்த்து அவரை பொறாம கொள்றது இல்லை, அவருக்கு குழி வெட்டுறது இல்லை. நான் என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே, it is no secret what God can do. What he has done for others, he will do for me. பாட்டை பாடிட்டு நானும் என்னுடைய வழிகளை நான் சீர்படுத்த, உம்மாலே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ, அவருக்கு செய்த நன்மைகளை நானும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படி நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தும்படிக்கு உடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். அப்படி விருப்பப்பட வேண்டுமே தவிர, தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷனை அல்லது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மனுஷனை அல்லது தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷனை பார்த்து நான் பொறாமை கொள்வது, வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் கொஞ்சமா நம்மை அப்படி கொலை பாதகத்திற்கு நேராக நடத்திடும். இதை தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார். உதாரணத்திற்கு ஒரு தேவ மனிதன் சொன்னார், hate fundamentally is just the desire to get away with someone, get rid of someone. வெறுப்பு. உதாரணத்திற்கு நான் வர்றேன், இங்கே ஜீவன் இருக்கிறான், அவனுக்கு மேலே எனக்கு வெறுப்புன்னு வச்சிங்களேன். நான் அப்படியே வருவான், சேரில் உட்காந்துருக்கான், ஐயோ இவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது, நான் அங்கே போய் உட்காந்துறேன். இங்கே தான் இருக்கிறீங்களா எல்லாரும்?
பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து மிஞ்சி அப்படியே எண்ணிடலாம். 5, 10, 15, 20 அப்படி எண்ணிடலாம். இந்த கூட்டத்தில் கூட பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்ல முடியலன்னா உங்களை என்னை ஆண்டவர் எதுக்கு பரலோகத்தில் கொண்டு போகணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்கே தான் இருக்கிறவங்கலாம் ஒரு அழியில சொல்லுங்க. ஏங்க, உங்களை என்னையும் ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போகிறார். கோல்டன் கேட்டில் அங்கே நிற்கிறார் ஒருத்தர். உங்கள் கணக்கு பிரகாரம் பீட்டர்னே வச்சுக்கிங்களா? நான் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா பீட்டர் தான் திறவுகோலை வச்சிருக்கிறாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒத்துக்கிறது இல்லை. இப்போ போறீங்க, உள்ளே போன உடனே ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா வந்திருக்கிற? பரலோகத்துக்கு வந்திருக்கிறேன். உள்ளே போயாச்சு. அங்கே போகும்பொழுதே, ஆண்டவரே அவளும் வந்திருக்கிறாளோ அப்படின்னு. ஐயோ, அது இருக்கிற இடத்துல நமக்கு வேலைக்கு ஆகாது. இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிடுவார். என்ன தூரம் சொல்லுவார்? அவள் உட்கார்ந்துருந்தான்னு தானே அந்த சீட்டில் உட்காராம பக்கத்தில் போய் உட்காந்த. பக்கத்தில் இல்லை, தூரத்தில் போய் உட்காந்த. அவங்க இருக்கிற உள்ளே போறியான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதிலை சொல்லுவீங்க? நான் அவன் சொன்னோன்னா சகோதரிகள் உடனே எங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினச்சிடாதீங்க. அவனும் கூட போட்டுக்கங்க, சும்மா போட்டுக்குங்களேன். ஒரு நாள் ஒரு அம்மா விட்டு அப்படி தான் ஒரு பாஸ்டர் போனார். சிஸ்டர், இப்போவாவது ஆண்டவர் நீங்கள் ஏற்றுக்கங்க. நீங்கள் ஏற்றா தான் பரலோகத்துக்கு போக முடியும். உங்கள் மாமியார் பாருங்கள், நல்லவங்களா வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து பரலோகம் போயிருக்கிறாங்க. எனக்கு இந்த ரட்சிப்பு வேண்டவே வேண்டாம். ஏன் சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? என் மாமியார் போன இடத்துக்கு போக நான் விரும்பலை. நீங்கள் சொல்லுங்களேன். நாளைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து, எங்கள் அக்காவா? ஐயோ சிஸ்டர், அந்த சிஸ்டர் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க போகிற இடத்துக்கு அது நல்ல ஒழுங்காக வாழ்ந்து கருத்துக்கு பயந்து போய் சேர்ந்துடும். பிரதர் பிரதர் பிரதர், வசனம் அப்படி தான் சொல்லுது. தன்னுடைய சகோதரனை பகைக்கிற யாரா இருந்தாலும், இந்த பகன்ற வார்த்தைக்கு வெறுப்பும் இருக்கு. அவர்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். உதாரணத்திற்கு எங்கிருந்து தொடங்குது பாருங்க, சின்ன காரியத்தில் தான் தொடங்கும். ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 37. 11 பேர். இப்போ ஒருத்தனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்துட்டாரு. அவனும் வந்து சொல்லிட்டான். அவன் ஒரு உளர்வாய், ஓட்டவாய். எல்லார் அறிக்கட்டுகளும் என்ன வணங்கிச்சுது? மற்ற நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும். ஏன்னா பின்னால் வந்து கணக்கு உண்டுல்ல. பெஞ்சமின் பிறந்தாலும் கூட அவனும் தான் உண்டு. சரி, இப்போ 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 அந்த வசனத்தை வாசிங்க. 37வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பினுடைய சகோதரர் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது, இவங்கெல்லாம் விட்டு அப்பா அவனுக்கு பல வர்ணம் அங்கேயே வாங்கி கொடுத்துட்டாரு. ஜூடியோவில் வாங்கி கொடுத்தாரோ, இல்லைன்னா ஆமாம் ட்ரெண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரோ, எங்கேயோ வாங்கி கொடுத்தார், தச்சு கொடுத்தார். வசனம் எங்கே தெரியுமா தொடங்குது? எப்படி தெரியுமா தொடங்குது? அவனோட பேசாமல் அவனை பட்சமாய்ப்பான். அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறது. நினைக்கிறேன் யூதா வந்திருப்பான். அண்ணே, யோசேப் சொன்னோன்னு பேசாம பகைச்சாங்க. அப்படிதான் முதல்ல போட்டிருக்கு. எங்க தெரியுமா தொடங்குனது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம. சபையில் யாருன்னா இருந்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும், இயேசுனுடைய வருகையில் நம்ம போகவே முடியாது, போகவே முடியாது. வாசிங்க, எங்க இருந்தோமா பேசாம தொடங்குறதுல தான் தொடங்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 5வது வசனம். யோசேப்பு சொப்பனம் கண்டு, இப்போ ட்ரெஸ்ஸில் தொடங்கினது அடுத்த சொப்பனத்துக்கு வருது. கரெக்டா? அது நிமித்தம் அவனை முதலையாவது மூஞ்ச பார்த்துட்டு பேசாம போனா, இப்ப மூஞ்சியே பார்க்காம போயிடுது. மூஞ்சே பார்க்காம போயிடுதுங்க. அடுத்து அப்படி 8வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும், அவன் இப்ப ட்ரெஸ் எல்லாம் பின்னால போயிடுச்சு, இப்ப சொப்பனம் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அடுத்தது 18வது வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே, எங்க தெரியுமா தொடங்குச்சு? பேச்ச கட் பண்ணதுல தொடங்குச்சு. எங்க தெரியுமா தொடங்குச்சு? மூஞ்ச திருப்பிட்டு போறதுல தொடங்குச்சு. கடைசியில் எங்க தெரியுமா வந்து முடிஞ்சது? கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய எண்ணம் துணிந்தது. பிரதர் சிஸ்டர் கவனிங்க,
பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யட்டும், எல்லாருக்கும் உதவி செய்யட்டும். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், ஒரு நாள் எல்லாரும் மழை பிரசங்கத்தான வாய்ப்பிழந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் திட்டமும் தெளிவாக சொல்லிட்டாரு. வாசிடலாமா? மத்தேயு 5வது அதிகாரம். ஏன்னா இந்த வசனங்கள் தான் உங்களுக்கு செய்தியாகவே இருக்கும். மத்தேயு 5:21-22 வாசிங்க. கொலை செய்யாமல் இருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப ஆண்டவர் புதுசா ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன்னுடைய சகோதரனை நீங்க 1000 நியாயம் கற்பிக்கலாம், அது உண்மையா இல்லையான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். சில பேர் நான் சொல்றதெல்லாம் கரெக்ட், அவன் கரெக்ட் இல்லை ஆசிங்க. நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான், தன்னுடைய சகோதரனை வீணா போனவன் சொல்றவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவா இருப்பான். வாசிங்க, எல்லாரும் சத்தமா வச்சேன்னா வேணா சகோதரியும் கூட சேர்த்தே வாசிக்கலாமே. சகோதரனு சொன்னா நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஆமா, சகோதரிகள்னு வாசிங்க, சகோதரர்லாம் சகோதரன்னு வாசிங்க. முன்னில இருந்து பாசிங்க. தன்னுடைய எல்லாரும் எஸ்கேப் ஆகிறீங்க பாருங்க. வாசிங்க இப்போ. தன்னுடைய சகோதரர்கள் சகோதரன் சொல்லுங்க, சகோதரிங்க சொன்னா நல்லா இருக்கும். வாசிங்க. மூடனே ஃபூல்னு சொல்றவன் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் அனுப்பின வசனமே உன்னை கடைசி நாள்ல. நம்ம போய் ஆண்டவரேன்னு காலில் விழுந்தா கூட, எப்போ உனக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி கையில் கொடுத்துட்டு தான் உன்னை அந்த உலகத்தில் வாழ்ந்து அனுப்புனேன். நான் அனுப்பின வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். திருத்துல்லியன் அப்படின்ற ஒரு பெரிய ஆத்தர், ஹிஸ்டாரியன் சொல்றார், 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆதி சபையின் விசுவாசிகள் ஒருத்தருக்காக ஒருத்தர் சாவறதுக்கு ரெடியாக இருந்தாங்களாம். பாருங்களேன், இப்போ இவன் தான் அவன் இப்போ ரோம பேரரசு கிட்ட சிக்கி அவன் சாக போறானா, அவனை தப்பு வைக்கிறதுக்கு தான் தலை கொடுக்கறதுக்கு அன்னைக்குள்ளவங்களாம் ரெடியாக இருந்தாங்களாம். இன்னைக்கு நம்ம ஆளுங்களாம் இருப்பான்னு வச்சுங்க, நான் எஸ்கேப் போகிறேன், அவன் தலை கொண்டு உள்ள விடு. ஆனா பின்னால் எழுப்புதல் போட்டு ஆண்டவரே ஆதி சபையின் ஆவியின் எழுப்புதல் அருளிடுமே. ஆண்டவர் சொல்லுவார், அங்க இருந்தவன் யாரு, இங்க இருக்கிற நீ யாரு? கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம், எடுங்க பார்ப்போம். அதே 1 யோவான் 3வது அதிகாரம் வாங்க. 1 John chapter 3. வசனங்கள் மட்டுமே ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நாம் சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு இந்த நிச்சயம் தான் நமக்கு வேணும். நான் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன்ற நிச்சயம் எனக்கு எங்க இருந்து தெரியுமா வருது? நான் ரட்சிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டதனால் உண்டாகிற தொடர் விளைவு, அதனால உண்டாகிற கனி, என்னுடைய சகோதரிடத்திலே நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறபடினாலே நான் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். இந்த நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்தாலும். அப்படி 19வது வசனத்தை வாசிங்க. இதனாலே அறிந்து தைரியமா சொல்லிக்கலாம். சரி, இயேசுனோட வருகையில் இப்ப நான் போவேன்னு சொல்றவங்களாம் கரங்கொடுத்துற எல்லாம் சொல்லுங்க. இந்த வசனம் தான் இப்ப தராசு தட்டு பின்னால உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஐயோ பயமா இருக்குது. நேத்தெல்லாம் உட்காந்து வாசிக்கும் பொழுது எனக்குள்ள அவ்வளவு பயம். 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ, ஜெபத்துக்கு நிச்சயத்தை கொடுக்கிறாரு பாருங்க. ஏங்க, இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப்ல ஜெபம்லாம் பெண்டிங்லே இருக்குது பிரதர். என் லைஃப்ல மாத்திரம் இந்த ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல பிரதர். இங்க யோவான் ஒரு காரியத்தை எழுதுறார், ஆவியானுடைய சித்தம் கொண்டு. இந்த பாரு,
உன் வாழ்க்கையிலே ஜபங்களுக்கு தடையாய் நீ நினைக்கிற பெரிய பாவம் தானே, நீ எதை பாவம்னு நினைக்கலையோ அது இங்க தடையா இருக்குது. இதே யோவான் பின்னால எழுதும் பொழுது, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு தந்துள்ளார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் எழுதுறவரு இங்க எழுதும் பொழுது எழுதுகிறாரு. என்ன அந்த வசனத்தை வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமானவைகள் நாம் செய்கிறபடியினால். இது என்ன கட்டளை தெரியுமா? என்ன கட்டளை தெரியுமா? நான் ஒரு அன்பா இருக்கிறாருன்னு சொல்றாரு. அதுதான் அதுதான் எழுதுறாரு முன்னால. அதான் ஒரு முன்னால எழுதுறாரு. நீங்க வேணா அந்த வசனத்தை வாசிங்க. 16 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தோரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 3:16 என்ன போட்டிருக்கு பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க. இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் சரியா இருந்துச்சுன்னா ஒரு நிச்சயம் உனக்கு கண்டிப்பா இருக்கட்டும், அவரிடத்துல எதை கேட்டாலும் அவர் எனக்கு தருவார். ஒரு முறை ஒரு வீட்டு கூட்டம் நடந்துச்சு. ஒரு போதகர் அங்கே போயிருக்கும் பொழுது அங்கிருந்த ஒரு விசுவாசி, நல்ல ஒரு மனுஷன், நல்லா ஜெபிக்கிற மனுஷன். ஆனால் அவருடைய மகன் கொஞ்சம் வழி மாறி போயிட்டான். அவங்க மகனுக்காக ரொம்ப வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அவர் போய் அந்த போதகர்கிட்ட, இந்த மாதிரி என்னுடைய மகனுக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கல. உடனே அவர் ஒரு வசனத்தை சொன்னார். சங்கீதம் 66:18. இந்த பாருங்க, ஏதாயிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்கள் லைஃப்பில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா? சங்கீதம் 66:18. என்னுடைய இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார், செவி கொடுக்கவே மாட்டார். உங்க லைஃப்ல என்ன இருக்குதுன்னு கேட்ட உடனே அந்த மனுஷன் ஆள ஆரம்பிச்சார். அவர் சொன்னாரு, என்னுடைய சகோதரனை பகைக்கிற காரியம் எனக்குள்ள இருக்கு. என்னுடைய சகோதரனை பகைக்கிற காரியம் நான் இதுவரைக்கும் நான் பாவம் நினைக்கவே இல்லை, ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அக்கிரம செய்கள் தான் சொல்றார். உதாரணத்திற்கு நீங்க மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். நீ பலி செலுத்த வந்திருக்கிற, தேவாலயத்துக்கு பலி செலுத்த வரும்பொழுது உன்னுடைய, அது ரொம்ப டீப்பா இருக்கும் பாருங்க, அந்த வசனத்தை எடுங்க பாப்பா. 5வது அதிகாரம் 22, 23, 24 மத்து எல்லாரும் எடுங்க அந்த பைபிள். முடிச்சிடறேன், ஒரு 10 நிமிஷம் தான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்திலே உன்னுடைய காணிக்கையை செலுத்த வந்து, உனக்கு உன் பேர்ல உன் சகோதரன் பேர்ல குரன் போடல. அப்படியே போட்டிருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பிரதர் சிஸ்டர், கவனிங்க. ஆண்டவர் இன்னும் எவ்வளவு டீப்பா போறாரு பாருங்க. இன்னைக்கு பிரசங்க பீடங்கள்லாம் இதை சொல்றதே இல்லை. போடுற காணிக்கை போட்டு போன்னு தான் சொல்லுவாங்க. கொண்டு வந்துட்டீங்களா, வாடுறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். இயேசு ஒரு நாள் அப்படி சொல்லவே இல்லை. இப்ப வாசிக்கிறீங்க அந்த வசனத்தை. நீ பலி செலுத்த வந்து உன் பேர்ல உன் சகோதரன் உன் மேல வருத்தமா இருக்கிறான்னு தெரிஞ்சாலே நீ முதல்ல எல்லாத்தையும் வச்சுட்டு முதல்ல போயிட்டு அவன்கிட்ட நல்மனம் பொருந்திட்டு வந்து எனக்கு நீ பலியை செலுத்து, காணிக்கையை செலுத்து, அப்பதான் அது அங்கீகரிக்கப்படும். பிரதர், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ரொம்ப டீப்பான குவாலிட்டி தெரியும்ல, ரொம்ப ஹை குவாலிட்டி. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த எல்லா கிருபையிலையும் தருவாராக. சரி, இப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குதான்ற ஒரு கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் 1 யோவான் 3வது அதிகாரம். 1 யோவான் 3வது அதிகாரம். அவரே கேள்வியை போட்டு அவரே பதிலே எழுதுறார். யோவான் 3வது அதிகாரம் 22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறது நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசமா இருந்து, இது ஒரு அனுபவம். அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே. இப்ப ஆண்டவர் அடுத்தது சொல்றாரு, இங்க பாரு, என் வருகையில நீ வருவியா, உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா, இதுக்கெல்லாம் தராசு தட்ட உன் கையிலே கொடுத்துட்றேன். வசனத்தை எழுதிட்டு சொல்றாரு. அதுக்கு முந்தைய வசனங்களை வாசிங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமே, ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உண்மையா இல்லையா? சரி, இப்ப நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்கல்ல, இங்க கவனிங்க. நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்கல்ல,
உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளியாக தீக்குதா இல்லையா? சிம்பிள். ஏன் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதெல்லாம் செய்ய எனக்கு போதிய ஆண்டவரே, என்னை நேர் வழியில் நடத்தும். இன்னைக்கு 1 யோவான் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் பதிலை கொடுத்துட்டார். இந்த பாருப்பா, உனக்கு வசனத்தை நான் காண்பிச்சிட்டேன், வார்த்தையின் மூலமாக பேசிட்டேன். இன்னைக்கு ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள எனக்கு இருக்கணும். கவனிங்க, இந்த விஷயத்திலே உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளிகளாக தீர்க்குமே ஆனால் நீங்களே இன்னைக்கு மார்க்கு போட்டுக்கங்க. ஏன்னா இந்த மனசாட்சியை விட, நம்முடைய இருதயத்தை விட தேவன் பெரியவர். நாம் ஒரு 10% பார்க்குறோன்னா ஒரு 100% பார்ப்பார். வேதம் சொல்லுகிறது, வானங்களும் அவருடைய பார்வைக்கு அசுத்தமாக இருக்குது. அந்த தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்பதற்கு இன்னும் எவ்வளவாய் நம்மை சீர்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குன்றதை தீர்மானிச்சுப்போம். சிம்பிள். அவர் அதை தான் சொல்கிறார். இந்தப்பா, தராசை உன் கையிலே கொடுத்துட்றேன், நீயே எடை போட்டுக்கோ, நீயே உனக்கு மார்க்கு போட்டுக்கோ. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அப்போ ஆண்டவர் என்னை குற்றப்படுத்த விரும்புகிறாரா? ஒரு நாள் அவர் குற்றப்படுத்த விரும்ப மாட்டார். தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கு ஆதரவாக இருக்க தான் விரும்புகிறார், தெரியுமா? உதாரணத்திற்கு மார்த்தாலும் மரியாளும். ஒரு நாள் மார்த்தாள் இயேசுனிடத்துல இருந்து மரியாளை குற்றப்படுத்துகிறான். ஆண்டவரே, அவள் என்ன தனியாக விட்டுட்டு வந்துட்டால, உமக்கு கவலை இல்லையா? இயேசு குற்றப்படுத்திருக்கலாம் மரியாளை. இயேசு சொன்னார், மார்த்தாலே, நீ நிறைய காரியத்தை பற்றி கவலைப்படுற, அவளை விடு, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிந்து கொண்டாள். குற்றப்படுத்தி இருக்கலாம். மறுதளிச்ச பேதுரு ஆண்டவர் குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆனால் பாருங்க, அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார் என்பதை சீஷருக்கு சொல்லுங்கள், பேதுருக்கு சொல்லுங்கள்ன்றார். பர்டிகுலர் மார்க் எழுதும்போது எழுதுறார், பேதுருக்கு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? பேதுரு மறுதளிச்சவன். அவன்கிட்ட போய் சொல்லு, குற்றப்படுத்த வேண்டாம்னு சொல்லு. எம்மாவு போன சீஷர்கள், அவங்க வேதத்தை அறிகிற அந்த அறிவில்லாத மந்த புத்தி உள்ளவர்கள் அவர்கள். ஆண்டவர் எல்லாம் கூடவே சேர்ந்து போறார். அதை நீங்கள் வாசிங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். லூக்கா 24. இப்போ நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. ஏசு அவருடனே கூட போறார். அவங்க தான் கூப்பிடுறாங்க, வாங்க ஆண்டவரே, எங்களுடனே வந்து போஜனம் போனோம், எங்களுடனே தங்கிரும். ஏசு அவருடனே கூட போனார்னு இருக்குது. உள்ளே போனார். ஏசு அப்பத்தை பிட்கும் பொழுது ஒருவேளை காயத்தெல்லாம் பார்த்தாங்களோ என்னவோ தெரியல, அவங்களோட மனக்கண்கள் திறக்கப்படுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் நேற்று உட்காந்து வாசிக்கும் பொழுது ரொம்ப நேரம் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இவங்க தானே அவரை சாப்பாடு கூட்டு போனாங்க. ஏங்க, இவர் கெஸ்ட்டு, கரெக்டு தானே? கெஸ்டா ஹோஸ்டா? கெஸ்ட்டு. உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போனால் யார் சாப்பாடை கொடுத்துருக்கணும்? அவங்க தானே கொடுத்துருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிற ஏசு அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தாருன்னு போட்டுரு. ஏசு பிட்டு கொடுத்தார். நிறுத்தல் சொல்வதா இருந்தா, நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன், உன்னுடைய எந்த குறையை நான் பார்க்க போகிறதில்ல, அதுக்காக குறையிலே விழுந்துட்டு கிடக்காத, நீ மறுபடியும் சீர்படு, நீ மறுபடியும் ஸ்திரப்படு, உன்னுடைய அழைப்பில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நான் ஆசையோடு இருக்கிறேன், வாஞ்சியோடு இருக்கிறேன். பிரதர், நிறைய காரியங்கள் பார்க்கணும், கர்த்தர் பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை நமக்கு உதவி செய்யட்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள் எல்லாவற்றையும் அகற்றுகிறதுக்கு உதவி செய்யட்டும். அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3 கடைசி வசனம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன், இந்த கட்டளைன்னு போட்டிருக்கிறது எல்லாமே சகோதர சிநேகத்தை பற்றி தான், கரெக்ட் தானே? இந்த ஒரு இடத்துல வேற எதுவுமே மாறல. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான், அவரும் அவனிலே நிலைத்திருக்கிறார், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியினாலே நாம் அறிந்திருக்கிறோம். யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது, யார் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது, நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் பவுல் எழுதும் பொழுது எழுதுறார் எபேசியர் 4வது அதிகாரத்தில், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 30. அதை அதிகமாக முடிச்சிடலாம். எபேசியர் 4:30. அன்றி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க நினைக்கிறீங்க ஏதோ விபச்சாரம் வேசித்தனம் பண்ணி தான் துக்கப்படுத்துறேன்னு. கரெக்டா? வாசிங்க இப்போ. அன்றியும் எல்லாரும் சேர்ந்து வாசி முடிச்சிடலாமே. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்றியும், கரெக்டா? முன்னால சில காரியத்தை சொல்லிட்டாரு, அது மாத்திரம் அல்லாமல் இன்னொரு கட்டளைன்னு சொல்றாரு, துக்கப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு. எது துக்கப்படுத்துதுன்னு பின்னால் போட்டிருக்கிறார் பாருங்க. எல்லாரும் வாச நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கசப்பா, பாதி முக்கால். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும்,
மற்ற எந்த துர்க்கணமும் இது நீங்களன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உள்ள உட்கார்ந்து துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவரே வாரம், அன்பின் ஆவியானவரை வாரணும் பாடினா கூட வேலைக்கு ஆகாது. வருவார், உங்களை நிலையில மனசு ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டார், துக்கமாகவே இருப்பார். இன்னைக்கு நம்முடைய இந்த விஷயத்தில் குற்றப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை எனக்கு நான் கேட்குற பிரசங்கங்களில் எத்தனையோ பிரசங்கம் கேட்டேன் பிரதர், இது அதில் ஒன்றுன்னு நீங்கள் நினச்சா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வேத வசனம் ஒரு நாள் மாறவே மாறாது. அவருடைய வருகையில் நாம் அவர் சந்திக்க எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையா என்கிறதற்கான தராசு தட்டை இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு, என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி மாறாதோ, அவருடைய வருகையிலே யார் யாரெல்லாம் அவரை சந்திப்பார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை மாறாது. ஒரு நாள் நம்ம ஏமாத்துறவங்கள நம்ம இருக்கவே கூடாது, ஏமாந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆவியானவர் உதவி செய்வாராக. என்னால் மன்னிக்கவே முடியல ஆண்டவரே, ஒன்றே ஒன்று பண்ணுங்க, கிருபையில கேளுங்க. உங்களுடைய கசப்பை குறித்து ஒரு நாள் மேன்மை பாராட்டாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னை மாற்றவே முடியாது, செத்தா கூட வந்து என் முகத்தில் முடிக்கக்கூடாது, அல்லது செத்தாலும் ஓ முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ இன்னைக்கு கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையும் நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னார். இவ்வளோ பக்தியாக வாழ்கிற நான் வாழ்ந்த அவருடைய வருகையில கைவிடப்பட்ட அதை விட பரிதாபம் உலகத்தில் இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு பரிசுத்தன்ற தலைப்பில் தான் நம்ம அதை பார்த்துக்கிட்டே வர்றோம். சகோதர ஸ்நேகம் பரிசுத்த வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று. எனக்கு நீர் உதவி செய்ய ஐயா, நான்ற அந்த ஈகோ என்னை விட்டு போகட்டும், சுய என்னில் சாம்பலாக மாறட்ட ஆண்டவரே. அந்த ஈகோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது எனக்குள்ள, அதனுடைய இன்பான் நேச்சர், எனக்குள்ளே இருக்கிற சுபாவம், ஜென்ம சுபாவம், அதுதான் இன்னைக்கு சாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நான் அவர்கள் நிலைச்சிருப்போம்னா அவருடைய ஜீவன் தான் நமக்குள்ள வரணும். அவர் வேலை சொன்னது சிலரை கஷ்டப்படுத்துறதா இருக்கலாம், சில பேர் ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டு போகலாம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்களாச்சு, அது ஆண்டவராச்சு. அவருடைய வார்த்தைக்கு நான் சொல்லிட்டேன். ஆனால் போதகனாக என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு, இங்க இருக்கிற ஒருத்தர் கூட பேசாம பகைக்கிறது, முகத்தை திருப்பிட்டு போறது இருக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா வேத வசனத்தின்படி நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றத நீங்களே தீர்மானிச்சுக்கங்க. நீங்களே தீர்மானிச்சுக்கங்க. ஓ, யோசேப்பினுடைய சகோதரர்கள்லாம் அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு பதில் அந்த இடத்துல உங்களை என்னைய வச்சு பார்க்கறது நல்லது. சொன்னவர் அவரு, சொன்னவர் நியாயாதிபதி. இன்னைக்கு நம்முடைய ஈகோலாம் சாகட்டும். எனக்கு தெரிஞ்ச வசனம் பிரதர், அதுக்கு இல்லை ஆண்டவர் சொன்னது. இன்னைக்கு இந்த வாழ்க்கை மறுரூபமாகத்தக்கதாக நான் படைக்கிறேன் ஆண்டவரை. எல்லாரும் கையை உயர்த்தி, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்வோரே. கல்வாரியின் அன்பினையே கண்டு ஓடி வந்து, கல்வாரியின் அன்பினையே கண்டு ஓடி வந்து, கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே, கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரணே, பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திரு
எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, எனக்கு நீர் உதவி செய்ய ஆண்டவரே. சிலுவையில் அவர் சொன்னது அதுதானே. அதை விட்டுட்டு நாம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட முடியும்? அதை விட்டு நம்ம ஒன்றும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. அவர் சொன்னதை விட்டுட்டு நாம ஒன்றும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட முடியாது. இன்னைக்கு இவைகளெல்லாம் எழுதப்படட்டும். யாரையும் மன்னிக்க முடியலையா? கிருபை கேளுங்க. அந்த கசப்பையே வச்சுக்கிட்டு அதுல யாரும் பெருமை பாராட்டாதீங்க. என்ன மன்னிக்க முடியல ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இந்த காயங்கள் ஆறட்டும். கணவனை மன்னிக்க முடியல, மனைவியை மன்னிக்க முடியல, எப்படி வாழ முடியும்? எப்படி ஆண்டவருடைய நன்மைகள் வர முடியும்? கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் விரும்புகிற நல்ல குணாதிசயங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட கிருபை தாரும். நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. உள்ளான மனுஷன்ல பலனை தாங்க. எங்களுக்குள்ளாக இருக்கிற கசப்புகள், குறிப்பாக வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில ஒருவராயிலும் ஒருவரை பகைக்கிறவர்களாக இருக்கவே கூடாது ஐயா. உண்மையான அன்பு எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறதே, இந்த ஒரு வார்த்தைக்குள் எல்லா நியாயப்பிரமாணமும் அடங்கி இருக்கிறது. ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு வார்த்தைக்குள் எல்லா நியாயப்பிரமாணமும் அடங்கி இருக்கிறது. கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, நடத்துவீராக. பிள்ளையுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். அன்பினால் அவர்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட உதவி செய்யும். அது நிமித்த ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நிச்சயம் உண்டாகட்டும். நடத்தும். குறைகள் எல்லாம் நிறைவாக்க இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அவளுக்கு முன்பாக செல்லும். ஆண்டவரே, நீர் கூட நடக்கிறதை, முன்பாக செல்லுகிறதை அனுபவிக்க செய்யும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீராக, பாதுகாப்பீராக, பராமரிப்பீராக. உடைய பரிசுத்தரத்தம் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்திலே தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் வீட்டிலே மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கு மேலா கசப்பில்லாத ஒரு நல்ல இருதயத்தையும் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. Have a blessed week. யூத் மீட்டிங் உண்டு. இன்னைக்கு பரீட்சையில் லேட்டாக வந்தவங்களுக்காக சொல்லிடுறேன். இன்னைக்கு பரீட்சையில், அடுத்த வாரம் பரீட்சை. இப்போ யூத் மீட்டிங் உண்டு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.